ரொம்ப கண்ணு வீங்கிட்டு இருக்கு. நல்லா இந்த எம்மையெல்லாம் துடிச்சு போயிருக்கு. கண்ணு துருண்டா இருக்கும் சிலருக்கு. அவங்கள திறக்கவே முடியாம அந்த அளவுக்கு வீக்கம் இருக்கும். சிலருக்கு ரத்த கசிவு ஏற்படும். அந்த கன்ஜங்டைவான்னு ஒரு இந்த வெள்ளை போர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு அடியில ஒரு சின்ன ரத்த கசிவு இருந்தாலும் அது சிகப்பா இருக்கும். அப்புறம் கண்ணுல அடிபட்டாலும் கண்ணு வந்து சிகப்பா இருக்கும். நம்ம டாக்டர் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக். கண்ணு சிகப்பா எதனால ஆகுது? ரெட் ஐஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ கண்ணு சிவந்த உடனே எல்லாரும் உடனே டாக்டரை பார்க்க வந்துருவாங்க. ஏன்னா பயப்படுவாங்க, என்ன காரணமோ என்னமோ அப்படின்ட்டு. அவங்க வந்த உடனே நாங்கள் பார்ப்போம். ஒரு ஸ்லிட் லேம்ப்னு ஒரு ஒரு எக்யூப்மெண்ட் உண்டு. அதில் பார்த்துட்டு எந்த இடம் சிவப்பா இருக்கு, அதாவது அந்த நம்ம கருவிழியை சுற்றி சிவப்பா இருக்கும், வெறும் ஒரு சின்ன இடத்துல மட்டும் இருக்கு, ஃபுல் இடமும் சிகப்பா இருக்கான்னு பார்ப்போம். அப்புறம் அழுக்கு ஏதாவது வந்துட்டு இருக்கா, டிஸ்சார்ஜ்னு சொல்லுவோம். அழுக்கு வருதா, இல்லை தண்ணி ஏதாவது வந்துட்டு இருக்கா, கண்ணு வீக்கமா இருக்கா, கண்ணு இங்கே எமையெல்லாம் கொஞ்சம் வீக்கமா இருக்கலாம், அது வீக்கமா இருக்கா எல்லாம் பார்த்துட்டு அவங்கள்ட்ட கேட்போம், எத்தனை நாளா இருக்கு, கண்ணு வலிக்குதா, கண்ணில் அழுக்கு வருதா, என்ன பண்ணுறீங்க நீங்கன்னு கேட்டோன்னே அவங்க சொல்லுவாங்க, இல்லை நேற்றுலேருந்து இருக்கு, என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. பல காரணங்கள் இருக்கலாம் சிகப்பு கண்ணு ஆகிறதுக்கு. ஒன்று வந்து இன்ஃபெக்ஷன், அதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை வைரல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை ஃபங்கஸ். இது மூணில் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அது நம்ம கிளினிக்கல் டெஸ்டிங்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதோடைய அது ஒவ்வொன்றும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வைரல் கன்ஜங்டிவைட்டிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து சம்டைம்ஸ் அந்த கருவிழி அந்த கார்னியாவும் அதில் கொஞ்சம் டாட்டாக வெள்ளை நிறத்தில் டாட் இருக்கலாம். ஸோ அப்போ நாங்கள் பார்த்துட்டோன்னே நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம், இது சூப்பர்ஃபிஷியல் பங்க்டேட் கெரட்டைட்டிஸ், வைரஸ் தான் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த சொட்டு மருந்து ஆயின்மெண்ட்டில் எழுதி கொடுப்போம். ரொம்ப கண்ணு வீங்கிட்டு இருக்கு, நல்லா இந்த எம்மையெல்லாம் துடிச்சு போயிருக்கு, கண்ணு துருண்டா இருக்கும் சிலருக்கு, அவங்கள திறக்கவே முடியாமல் அந்த அளவுக்கு வீக்கம் இருக்கும். அப்போ அவங்களுக்கு அதுக்கேற்ற மாத்திரைகள், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மாத்திரைங்க, ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்பட்ட அது மாதிரி சில, அப்புறம் ஸ்வெல்லிங் குறைக்கிறதுக்குன்னு சில மாத்திரைகள்லாம் இருக்குது, அதில் நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். அது தேவைப்பட்டால் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். வெறும் சிவப்பு கண்ணாக இருந்தனாக்கா என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு நம்ம அதை ட்ரீட் பண்ணுவோம். அது இன்ஃபெக்ஷனை தவிர கண்ணு சிகப்பாகிறது வந்து சிலருக்கு ரத்த கசிவு ஏற்படும். இந்த கன்ஜங்டைவான்னு ஒரு இந்த வெள்ளை போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு அடியில் ஒரு சின்ன ரத்த கசிவு இருந்தாலும் அது சிகப்பாக இருக்கும். அது வெறும் லோக்கலைஸ்டாக இருக்கும். வெரி ரேர்லி தான் அது கண்ணை சுற்றி இருக்கும். சம்டைம்ஸ் இந்த பக்கம் இருக்கும், சம்டைம்ஸ் இந்த பக்கம் மேலே அப்படி இருக்கலாம். நேற்றுலேருந்து இப்படி தூங்கி எழுமினோம், நேற்றுலேருந்து இப்படி சிகப்பாக இருக்குது, அடிக்கடி எதுவுமே படலை, எதுவுமே இப்போ பிரச்சனை இல்லாமல் இருக்குது, ஆனால் கண்ணு வலிக்கும் இல்லை, என்னன்னு தெரியலையே, எல்லாரும் பார்த்துட்டு தான் சொன்னாங்க கண்ணு ஏன் சிவப்பாக இருக்குன்னு சொன்ன பிறகு தான் நான் கண்ணாடியில் போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் வெரி நேச்சுரல். ஸோ அவங்க வந்து காமிப்பாங்க. அப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், அது ஹெமரேஜ் ஆயிருக்கு, உங்களுக்கு பிளட் ப்ரெஷர், ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கா, இல்லை ப்ளீடிங் டிஸார்டர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்போம். சிலர் ஒன்றுமே கிடையாது டாக்டர்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு நாங்கள் சில சமயத்தில் ரொம்ப அதிகமாக அடிக்கடி வர்ற பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் பிளட் டெஸ்ட் எல்லாமும் பண்ணுவோம். ப்ளீடிங் டைம், கிளாட்டிங் டைம், அதெல்லாமும் பண்ணுவோம். அதுக்கு சம்மந்தப்பட்ட பிளட் டெஸ்ட்லாம் பண்ணுவோம். பட் எல்லாருக்கும் அது தேவைன்னு சொல்ல முடியாது. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இது ரத்த கசிவு, இது போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம எல்லாருமே ஒரு ட்ராப் போட்டோடனே, கண்ணில் சொட்டு மருந்து போட்ட உடனே கண்ணு வெள்ளையாடணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் அதுதான். ஆனால் அந்த மாதிரி இந்த ரத்த கசிவு மட்டும் உடனே போகாது. அது ஒரு வாரம் 10 நாள் ஆகும். மெதுவாக இவ்வளோ பெரிய ஜோன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது கம்மியாகி கம்ப்ளீட்டாக அந்த ரத்த கசிவு போயிடும். பட் 10 days கிட்ட ஆகும். அது நாங்கள் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், நீங்கள் அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, அதுக்கு மாத்திரை எல்லாம் இருக்குது, வைட்டமின் சி இருக்குது, சொட்டு மருந்தெல்லாம் இருக்குது, அது போகிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஒரு 10 நாள் 15 நாள் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சுனாக்கா 15 நாள் கிட்ட ஆகுங்க அப்படின்னு பயப்படாதீங்கன்னு சொல்லுவோம். ஸோ அது ஒன்று. அப்புறம் கண்ணில் அடிபட்டாலும் கண்ணு வந்து சிகப்பாக இருக்கலாம். ஸோ அடிப்பட்டதான்னு கேட்போம், அதாவது எங்கேயாவது இடிச்சுக்கிட்டிங்களா, சில சண்டையெல்லாம் போடுவாங்க இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இல்லைன்னா தெரு சண்டையெல்லாம் இருக்கும். அப்போ ஆமாங்க ஒருத்தர் குத்திட்டாரு கண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து கண்ணு சிகப்பாக இருக்கும், கண்ணை சுற்றி கருப்பாக அந்த பிளாக் ஐஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்படி இருக்கும், கண்ணும் சிகப்பாக இருக்கும். ஸோ அந்த கேள்வி எல்லாமும் கேட்போம், அடிப்பட்டதா, எங்கேயாவது விழுந்துட்டீங்களா, அப்புறம் ஆக்சிடென்ட், ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ஏதாவது ஆச்சுங்களா, இல்லைன்னு சும்மா ஜஸ்ட் லைக் தட் அது வந்ததா அப்படின்ட்டு. ஸோ அந்த கேள்விகள்லேருந்தே நம்மளுக்கு சில ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும். இதுவாக தான் இருக்கும், அதுவாக தான் இருக்கும், நாங்கள் கரெக்டாக அதை கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எல்லாம் சரியாயிடும். நன்றி, வணக்கம்.